அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா பதுவாநக தூய அந்தோனியார் விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியார் கோடி அற்புத இவருடைய விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்ற அருமையான நாளிலே அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். இவர் 1195 மார்ட்டின் மற்றும் மேரி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் 15 வயதில் அகஸ்தீனார் சபை துறவியானார். 8 ஆண்டுகள் கோயிம்ப்ராவில் தன் இறையியல் மற்றும் வேத கல்வி கற்றுக்கொள்வதில் செலவிட்டார். கிபி 1220 ஆண்டு மொரோக்கோவில் கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்த பிரான்சிஸ்கன் துறவிகளின் உடல்களை டான் பேட்ரோவுக்கு கொண்டு வந்ததை பார்த்தார். இக்காட்சி நம் புனிதரை மிகவும் பாதித்தது. தானும் கிறிஸ்துவுக்காக குருதி சிந்த வேண்டும் என்ற தனியாத தாகத்தால் பிரான்சிஸ்கன் சபையாரிடம் தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினார். கிபி 1221 ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையார் இவரை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பெர்டினாண்ட் என்ற இவரது பெயரை அந்தோனியார் என்று மாற்றிக்கொண்டார். வன துறவி புனித வனத்தந்தோனியாரின் பெயரையே இவர் சூடிக்கொண்டார். கிபி 1231 ஒரு காட்டுப்பகுதியில் தங்கி தொடர்ச்சியாக மறையுரை ஆற்றி வந்தார். 10 வருட மறையுரை பணி புரிந்து பல்லாயிரக்கணக்கானவர்களை கிறிஸ்தவ மறைக்கு கொண்டு வந்தார். இவர் இறந்த மறு ஆண்டே பெந்தகோஸ்து திருவிழா அன்று இவருக்கு திருத்தந்தை 9ஆம் கிரகோரியாரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. கிபி 1946 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இவருக்கு மறை வல்லுநர் பட்டமளித்து பெருமைப்படுத்தினார். இவரது வாழ்க்கையிலிருந்து முக்கியமான 3 காரியங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1, இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆண்டவரை நேசித்தார். 2வது, இறை வார்த்தை மீது பற்று கொண்டு போதித்தார். 3வது, ஏழைகளை அன்பு செய்தார். நற்கருணை ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பு. நற்கருணை ஆண்டவரை நம் புனித எல்லாவற்றுக்கும் மேலாக நேசித்தார். ஒரு நாள் திருப்பலி வேளையில் நம் புனிதருக்கு தோட்ட வேலை. அப்போது நடுப்பூசை வேளையில் மணி ஒலித்தது. தோட்டத்திலேயே முழங்கால் படியிட்டார். உடனே ஆலை சுவர் விலகியது. எழுந்தேற்றத்தின் போது நற்கருணை ஆண்டவரை கண்டார். பெரும் மகிழ்வு கொண்டார். மீண்டும் சுவர் முன்போல் ஆகியது. சபை முதல்வரிடம் இது பற்றி கூறினார். அவரும் அமைதியுடன் அனைத்தையும் கேட்டு மனதில் வியப்படைந்தார். நம் புனிதருக்கு நற்கருணை ஆண்டவர் மீதுள்ள பற்று அளவிற்கு அரியது. 2வது, இறைவார்த்தையின் மீது பற்று. இறைவார்த்தை மீதுள்ள பற்றுதலால் தினமும் இறைவார்த்தை வாசிப்பார், இறைவனோடு உரையாடுவார். அதன் பயனாக இயேசு பாலனே தன் கையில் தவழும் வரம் பெற்றார். ஒரு நாள் அந்தோனியாரின் நண்பர்களில் ஒருவரான டிசோ என்பவர் வீட்டில் தங்கினார். இரவு அவர் இருந்த அறையிலிருந்து பேரொளி கிளம்புவதை கண்ட டிசோ காரணத்தை அறிய விரும்பி அவர் சாவி துவாரத்தின் வழியாக உற்று நோக்கினார். அவர் கண்ட காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது. அதிசய அழகு வாய்ந்த குழந்தை ஒன்று மேசை மீது திறக்கப்பட்டு இருந்த விவிலியத்தில் நிற்பதை கண்டார். டிசோ மோட்சத்தை தன் வீட்டிலேயே கண்டது போல உணர்ந்தார். அவன் இதயம் அக்களிப்பால் துள்ளியது. பின் அக்குழந்தை சாவி துவாரத்தை சுட்டிக்காட்டி அந்தோனியாரிடம் சொல்லியது. விரைவில் மாட்சிமிகு காட்சி மறைந்தது. அந்தோனியார் அறையிலிருந்து வெளியே வந்து டிசோவிடம் தாம் உயிரோடு இருக்கும் வரை இந்நிகழ்ச்சி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவரை மன்றாடி கேட்டுக்கொண்டார். இவர் இறைவார்த்தை மீது கொண்ட பற்றுதலினால் இவரால் போதிக்காமல் இருக்க முடியவில்லை. ஒருமுறை ரிமினி என்ற இடத்திற்கு சென்றார். அங்கு அல்பிஜென்சியன்ஸ் என்ற தீய கும்பல் ஒன்று இருந்தது. வேதம் போதித்த மறை ஆயரை இவர்கள் கொன்றுவிட்டனர். அவர்களை தகர்த்தெறிய அந்தோனியார் அங்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் அங்கு சென்று போதித்த போது மக்கள் யாரும்
இவருக்கு செய்யமடுக்கவில்லை. ஆதலால் இவர் கடலோரம் சென்றார். மீன்களை பார்த்து மறையுரை ஆற்றினார். மீன்கள் தங்கள் தலைகளை நீரின் மேல் நீட்டி அணி அணியாக நின்று மறையுரை கேட்டன. ஒருமுறை அந்தோனியாரின் இறைவார்த்தை கேட்க ஒரு பெண் விரும்பினாள். ஆனால் கணவன் அவளை விடவில்லை. அவனுக்கு தெய்வ விசுவாசம் இல்லை. மன உறுதியுடனும் விசுவாசத்துடனும் அவள் மாடி மீது ஏறி, அந்தோனியாரே, உமக்கு இறைவார்த்தை கேட்க எனக்கு ஆசை, என்ன செய்வதென்று மன்றாடினாள். என்ன அற்புதம்! அந்தோனியாரின் வார்த்தைகள் தெளிவாய் 2 மைல்களுக்கு அப்பால் இருந்த மாடி மீது ஒலித்தன. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அவள் கணவன் அதை நம்பவில்லை. ஏதோ அவள் உளறுகிறாள் என்று நினைத்து அவளை கேலி செய்ய எண்ணத்துடன் மாடித்தளம் சென்றான். அவனது செவிகளில் தெளிவாக இறைவார்த்தை ஒலித்தது. மூடன் தன் மனதினுள் கடவுள் இல்லை என்று சொல்கிறான் என்ற வேத வசனத்தை நினைத்தான். மனம் திரும்பினான். 3வது கருத்தாக ஏழைகள் மேல் கொண்டிருந்த அன்பு. இன்று திரு அவையில் இவரை நினைவு கூறுவதற்கு முதன்மையான காரணம் ஏழைகள் மீது இவர் கொண்டிருந்த அன்பு, பரிவிரக்கம். இவர் பெயரால் இன்று ரொட்டிகள் ஆலய வளாகத்தில் ஏழைகளுக்கு அளிக்கப்படும் வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். தன் சிறு வயதிலிருந்தே ஏழைகளை அன்பு செய்தார். பிறர் துன்பத்தை கண்டு மனம் இறங்குவார். ஆதலால் இவர் சிறுவனின் தூதன் என்று பலராலும் புகழப்பட்டார். இவர் செய்த அற்புதங்களை கூறுவோமெனில் நாட்கள் போதா. சாத்தானை ஆலயத்தில் கட்டி வைத்தார். உடைந்த குடத்தை ஒட்ட வைத்தார். உப்பு நீர் தூய்மையானது. தவளைகளை கூச்சல் போடாதிருக்க செய்தார். கொதிக்கும் நீரில் ஒரு குழந்தை விளையாடிய போதும் அக்குழந்தைக்கு ஒன்று நேராமல் காத்தார். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். இப்படியாக ஏராளமான புதுமைகள். ஆகவே இந்த நாளில் நம்முடைய கவலை, கண்ணீரை இறைவனிடம் புனித வழியாக வைக்கும் முன்ன நாம் சிந்திக்க வேண்டியது, நற்கருணை ஆண்டவர் மீதும் இறைவார்த்தை மீது நாம் பற்று கொண்டுள்ளோமா? ஏழைகளை அன்பு செய்கின்றோமா? பெற்றோர்களே, ஒவ்வொரு நாளும் நம் புனிதரை போல இறைவார்த்தையை வாசியுங்கள். நற்கருணை ஆண்டவரிடத்தில் உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஏழைகளுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்கள். குழந்தைகளே, புனித அந்தோனியார் போல பெற்றோருக்கும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நற்கருணை ஆண்டவரிடம் பற்றுக்கொண்டு இறைவார்த்தையை படித்து பறைசாற்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அதற்காக அளவில்லாத அற்புதங்கள் செய்யும் கோடி அற்புதரான அந்தோனியாரை வேண்டுவோம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு பிறர் மத்தியில் முன்மாதிரியாக உள்ளதா? இறை வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்றேனா? ஏழைகள் மேல் பரிவு கொண்டு பணிபுரிகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் முன்மாதிரியான வாழ்வாழவும் இறை வார்த்தையை இதயத்தில் ஏற்று வாழ்வாக்கவும் ஏழைகள் மேல் பரிவு கொண்டு உதவி செய்யும் நல் உள்ளத்தை தாரும். ஆமீன்.